ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு சேலம் அருணாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தண்ணி அடுப்பில் வச்சுட்டோம். இதோட நம்ம வந்து அரிசி பருப்பும் கழிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பாசி பருப்பும் பச்சரிசியும் நம்ம அரிசி பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம 1 டம்ளர் பால் விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். நல்லா வெந்து குழஞ்சு வரட்டும். பொங்கல் பார்த்தீங்கன்னா பொங்கி வருது. நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நடுவே இன்னும் வேகணும். தண்ணியோட நல்லா குழஞ்சு வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். நம்ம வெண்பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துருச்சு. கிண்டி விட்டுக்கலாம். இதில் 1 டம்ளர் பால் சேர்த்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தண்ணி கலக்காத பால். நம்ம ஆல்ரெடி 1 டம்ளர் பால் விட்டுருக்கோம். இப்போ 1 டம்ளர் பால் விட்டுருக்கோம். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வெண்பொங்கலுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். இறக்கிட்டு இதுக்கான தாளிப்பு போட்டுக்கலாம். வெண்பொங்கல் தாளிக்கிறது நெய் விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். நம்ம நெய் நல்லா காஞ்சி வரட்டும். நெய் நல்லா காஞ்சிருச்சு. முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா நிறம் மாறி வரட்டும். இதோட நம்ம உடைச்ச மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உடைக்காத மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு நம்ம இன்னைக்கு வேற எதுவும் சேர்க்க போறதில்ல. இஞ்சி பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்க போறதில்ல. ஏன்னா இது வந்து ஐயர் வீட்டு ஸ்டைல் பொங்கல். அதனால எதுவுமே இதுல இருக்காது. வெறும் மிளகு, முந்திரி, நெய் இது மட்டும்தான். நம்ம முந்திரி மிளகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நம்ம எடுத்து பொங்கல்ல கொட்டிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி மிளகும் பொங்கல்ல கொட்டிக்கலாம். நம்மளுடைய சுவையான வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க சாப்பிடலாம்.